இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு மேம்? துலாமை பொறுத்தளவில் கொடுக்குறவரும் அவர் தான், கெடுக்கிறவரும் அவர் தான். ரெண்டுமே அவர் தானா? ரெண்டுமே அவர் தான். சரி, இதுவரையும் எனக்கு கடவுளே பிடிக்காதுங்க, நான் கோயிலுக்கே போனதில்லைன்னா இப்போ போங்க. இரண்டாவது குழந்தை, இந்த இரண்டாவது குழந்தையால நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, இரண்டாவது குழந்தையினுடைய முயற்சிகள் வெற்றி. இப்போ புதனை பொறுத்தளவில் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இப்போ எடுங்க. அதுக்கான வாய்ப்புகளும் நேரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை பிரபலமாக்கி இந்த அளவுக்கு ஒரு கமெண்ட்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரத்தெல்லாம் அதை அழகாக பண்ணி இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் ஒரு ஜோதிடர் மூலிமா நிறைய பயிற்சி நிறைய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு பரிகாரத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். நாங்கள் சொல்கிற ஒன்று தாங்க, நீங்கள் முதல்ல ஃபுல் வீடியோ பார்க்கணும் எப்போவுமே. ஏன்னா நிறைய நடுவில் இப்போ ஒரு ராசிக்கு சொல்கிறாங்கன்னா நிறைய நடுவில் விஷயங்கள், நிறைய நடுவிலே பரிகாரங்கள். இப்போ நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, இப்போ இது நடக்க போகுது, அப்புறம் இது சால்வ் ஆக போகுது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே முதல்ல உங்களுக்காக தான். இது எங்களுக்கு இல்லை, உங்களுக்காக தான், இந்த 12 ராசிக்காரங்களுக்காகத்தான் இந்த பதிவே. இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவங்க இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க. இந்த 12 ராசிக்கும் புதன் பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு பயிற்சிக்கும் ஒரு விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்காக அந்த பதிவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் சாந்தி தேவி மேடம். நிறைய விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ராசிக்கும் நீங்கள் தான் பார்த்து உங்கள் பரிகாரத்தை நீங்கள் தான் செஞ்சு நீங்கள் நிவர்த்தியாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? இன்றைக்கி அவங்கள சந்திப்போம்மா சாந்தி தேவி மேடமை. வாங்க அவங்கள பார்ப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உண்மையில் நீங்கள் சொன்னாவே இனிய நாளாகிடும் மேம். உண்மையிலே அழகாக சொன்னீங்க மேம். இன்றைக்கி புதன் பயிற்சி பார்க்க போகிறோம் இல்லையா? புதன் பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அதற்கான அந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக நம்ம புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இந்த புதன் யாருன்னா வித்தைக்காரகன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ ஃபேமஸாக வெளியில் தெரியுறீங்க, உங்களுடைய நாலேஜை வெளிப்படுத்துறீங்கன்னா அதற்கு புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படியா? ஓ. நம்மளுடைய செயல்கள், புத்திசாலித்தனம், நம்மளுடைய அறிவுத்திறன் எல்லாத்துக்கும் சமயோஜித புத்தி அப்படின்னா அது புதன் தான் கொடுக்கணும். அப்போ இந்த புதன் தான் வித்தைக்கு எல்லாமே அதிபதி. இப்போ பொதுவாக பெருமாளை சொல்லுவாங்க காக்கும் கடவுள் அப்படின்னு. இந்த புதனுக்கு அதிதேவதை யாருன்னா பெருமாள். அந்த பெருமாளுடைய குணம் என்னவோ அவருடைய தசாவதாரங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சமயத்துக்கு தகுந்த மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தின் உள்ள அத்தனை கேரக்டரும் இந்த புதனுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அந்த சூழ்ச்சியாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதாகட்டும். ஆனால் இந்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதுக்காக தவறுகள் அதிகமாக பண்ணுவாருன்னு இல்லை. சூழ்ச்சி பண்ணுறாருன்னா அது தர்மத்தை காப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுப கிரகங்கள்ங்கிற வரிசையில் இந்த புதனுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் இவருடைய நிலை எப்படின்னா, அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய ரோல் என்னென்னா பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த புதன் நடுநிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பச்சோந்தித்தனம் அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அவங்க பக்கம் சேர்ந்தா அவங்க பக்கமும் பேசும், இவங்க பக்கம் சேர்ந்தா இவங்க பக்கமும் பேசும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் புதன் பகவான்.
இப்போ இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா படிக்க முடியும், அவங்களுடைய அறிவை பயன்படுத்த முடியும். முக்கியமாக ஜோதிடத்திற்கு இந்த புதன்கிற கிரகம் நல்லா இருந்தால் தான் அவங்க ஜோதிட கால கணிதம் அப்படிங்கிறதே அவங்களால போட முடியும். அப்படியா? அந்த கணிதம் அப்படிங்கிற நிகழ்வுக்கு இந்த புதன் தான் காரணம். இப்போ ஆடிட்டிங் பண்ணுறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, இசைத்துறையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே கால்குலேஷன் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அளக்கிறது, கணக்கு பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே புதன் தான். ஒரு வியாபார தந்திரம் அப்படின்னா அங்கேயும் புதன் தான் பேசணும். இப்போ நம்ம வியாபாரம், இப்போ நிறைய கடைத்தெருவுக்கு போகிறோம், அதில் யார் நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த புதன் வந்து நம்மளை ரொம்ப வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த புதனுக்கு அதிகமாகவே உண்டு. காதல் கிரகம் யாருன்னா அந்த புதன் தான். அது அவ்வளோ அழகாக பேசும். அதனால இந்த புதன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய தோலுக்கு புதன் தான் காரகம். அதே மாதிரி பச்சை நரம்பு ஓடுது இல்லையா, அந்த பச்சை அப்படிங்கிற அந்த நரம்புக்கு புதன் தான். அப்போது இவ்வளோ ஒரு நன்மைகளை தரக்கூடியவர் இந்த புதன். இந்த புதனுடைய பெயர்ச்சியை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு மாதம் விருந்தாடிகள் வந்தால் நம்ம கவனிப்போமா என்ன, அவங்க எப்போதும் வர்றவங்க தானே அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள நல்லா விழுந்து கவனிப்போம். அதே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, இன்னும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, அப்போ லாங் கேப்பில் வர்றவங்க. அதே மாதிரி தான் இந்த கிரக பயிற்சிகளில் குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். அப்போ அதை ரொம்ப ஃபெமிலியராக பேசுகிறோம். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ராகுகேதுவை பற்றி பேசுகிறோம். 2.5 வருஷம் கழித்து வரக்கூடிய சனி பயிற்சி பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த புதன் பயிற்சிகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ கணிதத்துறையில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, எழுத்துத்துறையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, படிக்கிறதுல நல்ல ஒரு அறிவாளியாக ஒரு குழந்தை இருக்கணும், நல்ல ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கணும், அறிவுத்திறனில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு புதனுடைய அமைப்பு தான் ரொம்ப தேவை. அந்த புதனுடைய பயிற்சியை தான் நம்ம முக்கியமாக கவனிச்சாகணும். இந்த புதன் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கேரக்டரை வாங்கி செயல்படுத்துகிறார், எப்படியெல்லாம் அவங்களுக்கு பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயும் இந்த கடகத்தில் இப்போ புதன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா புதன் பெரும்பாலும் ஒரு ராசியை விட்டு ஒரு மாதம், சுமார் தோராயமாக ஒரு மாதம்னு எடுத்துக்கிறது உண்டு. ஆனால் ஒரு மாதம் துல்லிதமாக அவருக்கு ஒரு பயிற்சி அடைவாரா அப்படின்னா கிடையாது. அது 25 நாள்லேயே மாறும், 20 நாள்லேயே மாறும். இந்த மாதிரி அதுக்கு கால அளவுகள் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போது இந்த கடகத்தில் 32 நாட்கள் இந்த புதன் பயிற்சி ஆகிறாரு. இந்த 32 நாளில் மிதுன ராசிக்கு போயிட்டு திரும்ப கடகராசிக்கு வந்து வக்ரமாகி இந்த மாதிரி சில ரெட்ரோ கிரகமாக அவர் வேலை செய்ய போகிறார். இப்போ இது எப்படி இருக்குது? உலக அளவில் மக்களுடைய புத்தியில் தடுமாற்றம் அப்படிங்கிறது உண்டு. எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு, இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அதனால் ஒரே சிந்தனையில் ஒரே முடிவில் இருக்கவே மாட்டாங்க. இந்த கடகத்தில் புதன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் எந்த ஒரு செயலையுமே செய்யணும். ஒருத்தர் வார்த்தையை நம்பி நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்லவே கூடாது. இது ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புதன் சரியில்லாமல், ஏன்னா அவரே தடுமாற்றத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலையிலையும் அந்த அளவுக்கு தடுமாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவான பலன். ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு மேம்? துலாமை பொறுத்தளவில் கொடுக்குறவரும் அவர் தான், கெடுக்கிறவரும் அவர் தான். ரெண்டுமே அவர் தானா? ரெண்டுமே அவர் தான். 2 ரோலும் அவருக்கு சொல்லுவாங்கல்ல, டபுள் ஆக்ஷன். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டலையும் ஆற்ற கதை அப்படிங்கிறது இந்த புதனுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலாமை பொறுத்தளவில் பாக்யாதிபதி அவர் தான், கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அதே இது 12ஆம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி. அப்போது இழப்புகளையும் உருவாக்கக்கூடியவர், அதில் நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், ஒரு லாஸ் கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். இதை 2 விதமாக யோசிக்கலாம். ஒரு பாக்கியம், அதுவே விரயம். இப்போ சுப விரயமாக எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்குவேன், ஆனால் அது நேரடியாக நான் அனுபவிக்க முடியாது. என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு அப்படின்னு நான் சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த புதனுடைய ரோல் வந்து இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும், இஷ்ட தெய்வ கோவிலுக்கு பாத யாத்திரைகள் போகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பயிற்சி காலகட்டங்களில் கொடுக்கும். இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போகணும், பாத யாத்திரை போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம். இப்போ அதுக்கான நேரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். துலாமை பொறுத்தளவில் இப்போ ஜூலை மாதம் 9 இருப்பார், ஆகஸ்ட் மாதம் 10 இருப்பார்.
9க்கும் 12க்கும் அதிபதி தர்ம கர்மாதிபதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இப்போ போய்கிட்டு இருக்கு. தர்மஸ்தானத்திற்கு அதிபதியாகி கர்மஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு காலமும் போயிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கோயில்களுக்கு தான தர்மங்கள், புண்ணிய செயல்கள், அறச்செயல்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பலன் உங்களுக்கு பாக்கியமாக ரிட்டனாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுவரையும் எனக்கு கடவுளே பிடிக்காதுங்க, நான் கோயிலுக்கே போனதில்லைன்னா இப்போ போங்க. இல்லை, நான் கோயிலுக்கு நிறைய போயிட்டுருக்கேங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்கிறவங்க கோயிலுக்கு போகாதீங்க. கோவிலினுடைய இவங்க நேருக்கு நேராக பெருமாளை நேருக்கு நேராக வழிபடுவதை விட இந்த பெருமாளை சுற்றி வரும்போது பெருமாளுக்கு பின்பக்கம் நின்று போய் வேண்டுனாங்கன்னா அது நடக்கும். ஓ, ஏன்னா வக்ரத்தில் புதன் இருக்கும்போது நம்ம திருப்பி நின்று கும்பிடணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதனால அந்த மாதிரி மாற்றி செய்யும்போது அதனுடைய செயல்கள் இவங்களுக்கு வேற மாதிரி சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாளுக்கு பின்னாடி நின்று கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அனுகிரகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக துலாம் ராசிக்கு அது நல்ல வாய்ப்புகளை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் என்ன பண்ணுறாரு, சுப விரயங்களையும் தரக்கூடியவராக இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் இன்னும் சொல்லப்போனால் 2வது குழந்தை, இந்த 2வது குழந்தையால் நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, 2வது குழந்தையினுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே முதல் குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த முதல் குழந்தைக்கு ஜூலை மாதம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆகஸ்ட் மாதம் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஆகஸ்ட் மாதம் முதல் குழந்தை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப பயணிக்கும் போது வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது தீர்த்த யாத்திரை மாதிரி கோயில் குளங்களுக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றீங்க, நவகிரக கோயில்களுக்கு போகிறீங்க, நவ திருப்பதி ஸ்தலங்களுக்கு போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம். அதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ புதனை பொறுத்தளவில் வெளிநாடு சம்மந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இப்போ எடுங்க. அதுக்கான வாய்ப்புகளும் நேரமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஜூலை மாதத்தில் போய் நீங்கள் பெருமாள் சன்னதியில், அதுவும் ஆஞ்சநேயர்கிட்ட உங்கள் பாஸ்போர்ட்டை வச்சு எடுத்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணுங்கள். சீக்கிரம் நீங்கள் கிளம்பிடலாம். அதுக்கான அமைப்புகள் இல்லை, ராமர் கோவிலில் ஆஞ்சநேயர்கிட்ட அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து நீங்கள் வச்சு பண்ணும்போது, ஏன்னா ராமருக்காக ஆஞ்சநேயர் பறந்து போனார், அதனால அங்கே உள்ள ஆஞ்சநேயரை வழிபடும் போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். தேங்க்யூ மேம், ரொம்ப நன்றி. நல்லா அழகாக சொன்னீங்க மேம். இந்த ராசிக்கு சூப்பரான ஒரு பதிவு. அதாவது என்னென்னா, மக்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த பரிகாரம் பண்ணணும், நம்ம வாழ்க்கை எப்போ கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவோம், எப்போ கடன்லேருந்து வெளியில் வருவோன்னு நிறைய மக்கள் வந்து தவிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணி உங்களுடைய இன்டர்வியூலாம் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஒரு பரிகாரத்தெல்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்குமே. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. எங்கள் வீடியோவை எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள், நீங்கள் எப்போ எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நாட்களில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம ஜோதிடர்கள்லாம், சாந்தி தேவி மேடம்லாம் சூப்பராக சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் பதிவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சாந்தி தேவி மேடத்தை வீடியோவில் வந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒன்று நேரில் போய் சந்தித்து பாருங்கள். நேரில் பார்த்தா தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பரிகாரம் சொல்கிறாங்க, உங்களுக்கான பதிவு என்ன, உங்களுக்கான விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் கன்சல்டன்ட் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக நிம்மதியாக கடன் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், ஒரு அருமையான சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதகம் சொல்லி கொடுக்குறாங்க. ஜாதகம் நீங்கள் படிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். ஒரே மாதம்தான், அதுவும் நேரில் வர வேண்டியதில்லை, ஆன்லைன்லேயே அவங்க 1 மந்த்லேயே உங்களுக்கு ஜாதகத்தை கற்றுக் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்னங்க, நீங்கள் எந்த ஜோதிடரையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி வரைக்கும் நீங்களே ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கே நீங்கள் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் கற்றுக்கணுன்னு பிரியப்படுறவங்க எங்கள் சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.